டு ஐஎம்ஏகேடா சேனல். பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மிக்கான செலெக்ஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அஃபீஷியலாக. இதுக்கான அப்ளிகேஷன் டேட் வந்து 13 பிப்ரவரிலேருந்து 22 மார்ச் 2024 வரை இருக்குது. அதாவது 1 மந்த் வந்து உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கான ஆன்லைன் எக்ஸாம் டேட் வந்து உங்களுக்கு எப்போனா 22 ஏப்ரல் 2023. அதாவது திருச்சி ஏஆர்ஓ, கோயம்புத்தூர் ஏஆர்ஓ, சென்னை 3 ஏஆர்ஓக்கும் சேம் டேட் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு பிடிஎஃப் மாதிரி தான் சேம் பிடிஎஃப் இருக்கும். அதனால் வந்து திருச்சி ஏஆர்ஓ பிடிஎஃப் மட்டும் நான் வந்து போடுறேன். நீங்கள் சென்னை ஏஆர்ஓ இருந்தாலும் பரவாயில்ல, கோயம்புத்தூர் இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாருக்கும் வந்து சேம் ப்ரொசீஜர் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் வந்து பர்டிகுலராக திருச்சி தான் 2 போடுறேன். இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வந்து டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து நர்சிங் அசிஸ்டன்ட் வந்து தனியாக ஒரு பிடிஎஃப் இருக்குது, அதையும் சென்னை ஹெட் குவார்ட்டர்ஸ் சார்பாக அதையும் நான் வந்து இது பண்ணுறேன். அப்புறம் டிஃபார்ம் பிஃபார்ம் முடிச்சவங்க அவங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட்டை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து 17 to 25 வயசு இருக்கும். அதாவது 99 வரை நீங்கள் அப்ளை பண்ணலாம். 1 அக்டோபர் 99 வரை டிஃபார்முக்கு அப்ளை பண்ணலாம். நீங்கள் டெக்னிக்கல், அதாவது 12th ஃபஸ்ட்டு குரூப் முடிச்சிருக்கீங்க, பியூர் சயின்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா வச்சுக்கோங்க, நர்சிங், அதாவது நர்சிங் அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க டெக்னிக்கல்னு. நர்சிங் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து 23 வரை ஏஜ் கொடுத்துருக்காங்க. அதாவது 1 அக்டோபர் 2001 கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைனாக சொல்கிறேன். நீங்கள் அந்த வீடியோ வந்து மஸ்ட்டாக வந்து ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஆர்மி அப்ளை புதுசாக இது பண்ணுற கேண்டிடேட்டுக்கு வந்து நீங்கள் மஸ்ட்டாக வந்து ஷேர் பண்ணுங்கள். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் உங்களுக்கு அப்ளிகேஷன் வாரியாக தெரியும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து 2 லெவல் நடக்குது, phase 1 phase 2. ஃபஸ்ட் ஆன்லைன் எக்ஸாம் இருக்கும், அப்புறம் ரெக்யூமெண்ட் வேல்யூ அவ்வளோதான். மெடிக்கல் இருக்கும். உங்களுக்கு ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணுவீங்க, மெடிக்கல் முடிப்பீங்க, டாக்குமெண்ட் முடிஞ்சோடனே உங்களுக்கு வந்து டேரெக்டாக போஸ்டிங் கொடுப்பாங்க. இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 250 வந்து ஆன்லைனில் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஆல்ரெடி அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு, அதனால் சொல்கிறேன். joinindianarmy.in nec. அதில் வந்து போய் நீங்கள் வந்து ஹவு டு அப்ளை எக்ஸாம் வந்து இது நீங்கள் எலிஜிபிள் கிரைட்டீரியா பொறுத்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி 17 to 21 வயசு, அதாவது 5 கேட்டகரிக்கு மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ். அக்னிவீர் ஜிடி ஜென்ரல் லேம்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் 10th வந்து 45% வந்து மார்க் எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஈச் சப்ஜெக்ட்டில் வந்து 33% எடுத்திருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து இது அப்ளை பண்ண முடியும். இப்போ சப்போஸ் 40% கீழே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 10th லெவலில் வந்து நீங்கள் வந்து ட்ரேட்ஸ்மேனுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். நீங்கள் வந்து எல்எம்பி வந்து வச்சுருந்தீங்க, அதாவது லைட் வெஹிக்கிள் மோட்டார் வெஹிக்கிள் வச்சுருந்தா உங்களுக்கு வந்து டிரைவிங்க்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாரா சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து அக்னிவீர் டெக்னிக்கல், அதுக்கும் வந்து 17 to 21 ஏஜ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து 12th பாஸ் பண்ணி 10th மார்க்ஸ் 12th வந்து ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், இங்கிலீஷு மினிமம் வந்து 50% மார்க் இருந்தால் மட்டும் தான் நீங்கள் வந்து இது பண்ண முடியும் அப்படின்னு வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. இல்லைனா சயின்ஸ் வித்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், இங்கிலீஷ், அது ஃபஸ்ட்டு குரூப்பு, செகண்ட் குரூப் பியூர் சயின்ஸ் சொல்லுவாங்க. குரூப்பில் நீங்கள் இது பண்ணியிருந்தால் மட்டும் இது பண்ண ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் என்எஸ்கியூப் லெவல் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க, லெவல் 4 எபோவ் வச்சுருந்தா வந்து நீங்கள் வந்து இதுக்கு வந்து எலிஜிபிள்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 10th இன்டர்மீடியட்ஸ் வந்து டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க, அதாவது 2 year 3 year அப்படின்னு சொல்லிட்டு அது தனியாக ஒரு லிஸ்ட்டே வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த இதுக்கு வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க்கும் இருக்குது, போனஸ் மார்க்னு சொல்லி தனியாகவே இது பண்ணுறாங்க. அதனால் டீட்டெயிலாக நீங்கள் இந்த கேட்டகரியில் ஐடி டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா மஸ்ட்டாக வந்து இது நீங்கள் ஆட்டோமொபைல், எடுத்துக்காட்டு எலக்ட்ரிஷியன், மெக்கானிக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இண்டிவிஜுவலாக கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, சர்வேயரு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இதுக்கு வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து போனஸ் மார்க் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். டெக்னிக்கலாக உங்களை பொறுத்தளவில் டீட்டெயிலாக உங்களுடைய இந்த இதில் இருக்கா. இப்போ இந்த 10 12 மொத்தம் வந்து நிறையாவே கொடுத்துருக்காங்க. அதை வந்து டீட்டெயிலாக பாருங்கள், 20 கிட்ட கொடுத்துருக்காங்க. டீட்டெயிலாக செக் பண்ணிட்டு நீங்கள் இருந்தால் மட்டும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து அக்னிவேர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஸ்டோர் கீப்பர்னு சொல்லுவாங்க. அதை வந்து இந்த இதில் வந்து மாற்றிட்டாங்க பேர் அப்படின்னு சொல்லி வந்து இன்டிமேஷன் கொடுத்துருந்தாங்க. எல்லாத்துக்குமே வந்து 17 நான் இப்போ சொல்கிறதுக்குலாம் 17 to 21 வயசு தான். ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டை பொறுத்தவரை நீங்கள் வந்து 10th இன்டர்மீடியட் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் குரூப் படிச்சிருந்தால் மட்டும்தான் இதுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள். மற்றபடி வேறு எதுவும் படிச்சிருந்தால் எலிஜிபிள் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். 60% எடுக்கணும். ஈச் சப்ஜெக்ட்டில் வந்து 50% எடுத்திருந்தால் மட்டும் தான் நீங்கள் வந்து இதுக்கு வந்து எலிஜிபிள். அப்புறம் இங்கிலீஷு, மேக்ஸ், அக்கௌண்ட்ஸு, புக்கிங் கீப்பர் அந்த 10th மேண்டேட்டாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அக்னிவீர் ட்ரேட்ஸ்மேனை பொறுத்தவரை நீங்கள் வந்து ஜஸ்ட் 10th பாஸ் பண்ணாலே போதும். அதாவது 33% வந்து ஸ்கோர் பண்ணாலே இதுக்கு போதும். அதான் நான் சொன்னல 40 ஸ்கோர், அந்த இதுக்கு கீழே வந்து நீங்கள் இருந்தாலே இதுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து அக்னிவேர் 8th பொறுத்தளவில் உங்களுக்கு 8th கிளாஸ் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கான மார்க் ஷீட் வந்து நீங்கள் கேட்டால் உங்களுடைய ஸ்கூல் லாஸ்ட்டாக படித்த ஸ்கூலில் கொடுத்தீங்கன்னா அதுக்கான மார்க் ஷீட் வந்து கொடுப்பாங்க. அதை வச்சு நீங்கள் வந்து ஈஸியாகவே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மற்றபடி எல்லாமே வந்து அஸ்பர் சேம் தான், அவ்வளோதான். ஏஜ் கட் ஆஃப் வந்து கரெக்டாக டேட் ஆஃப் பர்த் வரையே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1 அக்டோபர் 2003 to 1 ஏப்ரல் 2007 இதுக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அப்படி வேறு யாருமே அப்ளை பண்ண முடியாது. அப்புறம் ஹைட்டை பொறுத்தளவில் கேட்டகரிக்கு வந்து 166 இருந்தாவே நீங்கள் வந்து அதுக்கு வந்து அப்ளை பண்ண அக்னிவேர் ஜிடி,
அக்னிவீர் வந்து 10th 12th ஐஎம்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து 165. அதாவது டெக்னிக்கலுக்கு இருந்தால் ஒரு சென்டிமீட்டர் வந்து கம்மியாக கொடுப்பாங்க. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், அதாவது ஸ்டோர் கீப்பர் கிளர்க்குன்னு சொல்லுவாங்கள்ல, அதை வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மாட்டாங்க. அவளுக்கு வந்து 162 இருந்தாலே போதும். மினிமம் ஜஸ்ட் எக்ஸ்பேண்ட் வந்து 77, அதாவது 77 உங்களுக்கு இருந்து 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பேண்ட் பண்ண, அதாவது 82ல் வந்து நீங்கள் விரிக்கிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஹைட்டுக்கு பிஎம்ஐ சார்ட் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க ஒன்ஸு. இப்போதைக்கு நம்மளுக்கு தேவைப்படாது, மெடிக்கல் போகிறப்ப தான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து தேவைப்படும். அப்புறம் வந்து ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் எவ்வளோ ரிலாக்ஸேஷன் அப்படின்னு வந்து தெளிவாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஹைட்டுக்கு எவ்வளோ, ஜஸ்ட்டுக்கு எவ்வளோ, வெயிட்டுக்கு எவ்வளோ ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. ஸ்போர்ட்ஸ் பர்சன், நேஷ்னல், ஸ்டேட் லெவல், டிஸ்ட்ரிக்கு அந்த லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு போனஸ் மார்க்கு நீங்கள் வந்து அக்னிவீர் ஜிடிக்கு எவ்வளோ போனஸு அப்படி வந்து சேமாக வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தால் எவ்வளோ அப்படின்னு சொல்லி தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. 10 மார்க் கொடுக்குறாங்க. அப்புறம் ஏ சர்டிஃபிகேட், பி சர்டிஃபிகேட்டு அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஏ சர்டிஃபிகேட் இருந்தால் எல்லாத்துக்குமே 5 மார்க் தான். பி சர்டிஃபிகேட்னா 10, என்சிசினா 20 மார்க்கு ஜிடிக்கு மட்டும். மற்ற கேட்டகரி அதாவது டெக்னிக்கல் இருக்குலாம் 15 மார்க் தான் வந்து கொடுக்குறாங்க உங்களுக்கு. அப்புறம் என்சிசி அதாவது வந்து ரீபப்ளிக்கில் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தால் உங்களுக்கு வந்து ஜிடிக்கு மட்டும் 25, மற்றதுக்கு வந்து 20 வந்து கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் 10th வந்து நீங்கள் ஐடி படிச்சிருப்பீங்க. 10th முடிச்சுட்டு 2 இயர் டிப்ளமோனா உங்களுக்கு 20 மார்க்கு. 12th முடிச்சுட்டு நீங்கள் வந்து டிப்ளமோ ஹோல்டராக இருந்தால் உங்களுக்கு வந்து 50 மார்க் வந்து கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுவே பாருங்கள், பாதி மார்க் வந்து உங்களுக்கு 200 மார்க்கில் 50 மார்க் அவங்களே வந்து கொடுக்குறாங்க எக்ஸ்ட்ராவே. வந்து அந்த எக்ஸாமில் ஸ்கோர் பண்ண அதிகமாக கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். அப்புறம் +2 முடிச்சுட்டு ஐடி 1 இயர் கோர்ஸ், 2 இயர் கோர்ஸ் எவ்வளோ வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க, வந்து செக் பண்ணி பார்த்துக்குங்க. இதெல்லாம் எக்ஸாமுக்கு வந்து உங்களுக்கு இந்த எக்ஸாம் வந்து ஆட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், ட்ரைனிங் பீரியடு, எவ்வளோ நாள் லீவ் எடுத்துக்கலாம் அப்படிலாம் வந்து சேலரி டீட்டெயிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. 30,000 வந்து கொடுப்பாங்க. அது வந்து எவ்வளோ பிடிச்சிட்டு எவ்வளோ உங்களுக்கு அக்கௌண்ட்டில் ஏறும் ஹேண்டுக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், சென்னை ஜோனுக்கான அந்த இது டெக்னிக்கல் அந்த இது பற்றி நான் வந்து சொல்கிறேன். நான் வந்து தெளிவாக சொல்கிறேன். அதாவது சோல்ஜர் நர்சிங் அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க. இதுக்கு மட்டும்தான் 17 to 23 வந்து ஏஜ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது 1 அக்டோபர் 2001 to 1 ஏப்ரல் 2007 வரை நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து கண்டிப்பான முறையில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு குரூப்பில் வந்து பியூர் சயின்ஸ், அப்புறம் வந்து செகண்ட் குரூப்பில் பியூர் சயின்ஸ், ஃபஸ்ட் குரூப்பில் வந்து பயோமேக்ஸ் எடுத்தால் மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அது சயின்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இங்கிலீஷில் வந்து 50% எடுத்துக்கான மினிமம் வந்து எல்லா சப்ஜெக்ட்டில் வந்து 40% இருக்கும். அப்புறம் 12th ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பயோமெட்ரி அதான் செகண்ட் குரூப்னு சொல்லுவாங்க. இதை 50% வந்து மினிமம் மார்க் எடுத்து வந்திருக்கணும். ஈச் சப்ஜெக்ட் வந்து 40% எடுத்தால் இதுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து டி ஃபார்ம் அதுக்கு இருக்கான். இதுக்கு வந்து ஹைட் வந்து 160 இருந்தாலே போதும். இதுக்கு வந்து ஸ்டேட் வைஸில் வந்து ஆந்திரா, தமிழ்நாடு, தெலுங்கானா, பாண்டிச்சேரி இந்த 4 ஸ்டேட்டையும் சேர்த்து தான் அவங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணுவாங்கன்னு வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் டி ஃபார்ம் பற்றி தெளிவாக வந்து பார்ப்போம். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது ஏதாவது ஒன்றுக்கு மட்டும் தான் நீங்கள் வந்து எலிஜிபிள் வந்து இது பண்ண முடியும். நான் இப்போ வந்து ஜிடி அட்டன் பண்ணுறேன், அப்புறம் வந்து டெக்னிக்கலும் அட்டன் பண்ணுவேன், டி ஃபார்ம் அப்படிலாம் கிடையாது. ஏதாவது எனி ஒன் மட்டும் தான் நீங்கள் இது ஒன்று. ஏன்னா எக்ஸாம்லாம் சேம் டேட்டில் தான் நடக்கும். ஒரு அப்ளிகேஷன் தான் இது பண்ண முடியும் மேக்ஸிமம். ஏன்னா ஒரு ஆதார் கார்டில் வச்சு நீங்கள் வந்து மேக்ஸிமம் ஒரு அப்ளிகேஷன் பண்ணணும். சப்போஸ் வந்து ஆல்டர்னேட் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி யூஸ் பண்ணிடுவோன்னா முன்னாடி வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வர சான்சஸ் இருக்குது. அதனால் வந்து ஒரு அப்ளிகேஷன் இது, நான் ஜிடினா ஜிடி போகிறேன், டெக்னிக்கல்னா டி ஃபார்ம்னா டி ஃபார்ம் அந்த மாதிரி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்குமே சேம் டேட் தான், 13 பிப்ரவரி டு 22 ஏப்ரல் தான். எக்ஸாம் வந்து 22 ஏப்ரல் அன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் டி ஃபார்ம்க்கான நோட்டிஃபிகேஷன். இந்த 3 நோட்டிஃபிகேஷன் வந்து நம்மளுடைய டெலகிராம் சேனலில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க வந்து டெலகிராம் லிங்க் வந்து பயோவில் வந்து கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து சென்னை ஆர்ஓ நோட்டிஃபிகேஷன் எல்லாம் வந்து நார்மல் தான். அதுக்கான நோட்டிஃபிகேஷன் டேரக்ட் லிங்க் ஜாயின் இந்தியன் வெப்சைட்டும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நம்மளோட சேனல் புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இந்தியன் ஆர்மி ஜாயின் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சிப்பாய் ஃபார்மான்னு சொல்லுவாங்க. இதுக்கு மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் 19 to 25 வயது வரை கொடுத்துருக்காங்க. அதாவது 1 அக்டோபர் 1999 to 1 அக்டோபர் 2005. அதாவது இண்டிவிஜுவலாக நீங்கள் வந்து 12th பாஸ் பண்ணி டி ஃபார்மில் வந்து வித் மினிமம் 50% வந்து எடுத்துனா மட்டும் இதுக்கு வந்து ஃபார்மசி கவுன்சிலில் வந்து உங்களுக்கு இண்டிவிஜுவலாக உங்களுக்கு இது ஒன்று இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இண்டிவிஜுவல் வந்து பி ஃபார்ம் மினிமம் 50% மார்க் கவுன்சிலில் வந்து நீங்கள் எலிஜிபிளாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் டி ஃபார்ம், பி ஃபார்ம் 2 டி ஃபார்ம் படித்தாலும் சரி, பி ஃபார்ம் படித்தாலும் அவங்க வந்து அப்ளை பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து அதே மாதிரி வந்து ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு, தெலுங்கானா, பாண்டிச்சேரி 125 ஹைட் வந்து கொடுத்துருக்காங்க. சேம் எலிஜிபிள் க்ரைட்டீரியா தான் எல்லாத்துக்குமே. மார்க் வந்து அதே தான் கொடுத்துருக்காங்க, அதே பேட்டர்னில் வந்து தான் கொடுத்துருக்காங்க. வேறு எதுவும் புதுசாக எதுவும் சொல்ல ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம்
அப்புறம் ஃபேஸ் 1 எப்படி இருக்கும், ஸ்கில் டெஸ்ட்டு அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இருக்காங்க. டெத் இன்சூரன்ஸு, டிசபிலிட்டி இன்சூரன்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. நெகட்டிவ் மார்க் வந்து இதுக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 0.25% மார்க் இன்க்ளூடட் த அட்டெம்ப்ட் ராங் நெகட்டிவ் மார்க் 25% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த லெவலில் என்னென்னு சரியாக வந்து சொல்லியிருக்காங்க, அதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபேஸ் 2வில் போகும்போது நீங்கள் எடுத்துக்கூடிய டாக்குமெண்ட் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இப்பயே சொன்னால் வந்து நீங்கள் வந்து மறந்துடுவீங்க. எக்ஸாம் முடிஞ்சு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து தனியாக செப்பரேட்டாக வந்து ஒரு வீடியோ இது பண்ணுறேன். எக்ஸாம் ஒன்ஸ் பாஸ் ஆகிட்டா அந்த டாக்குமெண்ட் எல்லாமே வந்து கிளியராக கரெக்டாக இது பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் இது வந்து சம்மந்தம் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். எந்த டாக்குமெண்ட்லாம் யார்கிட்ட எப்படி வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த பிடிஎஃப் அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் வந்து கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். டீட்டெயிலாக வந்து நீங்கள் இது பண்ணி பாருங்கள். ஸ்போர்ட்ஸ் பர்சனெலாம் எக்ஸ்ட்ரா மார்க் இருக்கனால ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் போகும்போது கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க. ஃபிசிக்கலை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து குரூப் 1 குரூப் 2 வந்து 2 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு குரூப் வந்தீங்கன்னா அதாவது 5 to 5:30 வந்தீங்கன்னா, அதாவது 5:30 நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 60 மார்க் கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். 5:30 to 5:45 கொடுங்க, உங்களுக்கு வந்து 40 மார்க். அப்புறம் புல்லப்ஸ் இருக்குது. புல்லப்ஸ் 10 எடுத்தால் 40, அப்படியே வந்து ஒவ்வொரு 7 மார்க் வந்து ரெடியூஸ் ஆகுது. நீங்கள் மோஸ்ட்லி வந்து 100 மார்க் ரீச் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸாமில் ஒரு நார்மலாக ஒரு 35 to 40 கொஸ்டின் போட்டிங்கன்னா வந்து நீங்கள் வந்து குவாலிஃபை ஆகிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் 9 ஜிம் வந்து ஒரு குவாலிஃபை இது தான். அதுக்கப்புறம் எக்ஸாக்ட் பேலன்ஸு 9 இதெல்லாம் வந்து தாண்டணும். இதெல்லாம் முடிச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மெடிக்கல் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் மெடிக்கல் எக்ஸாம் பொறுத்தவரை உங்களுக்கு A to Z எல்லாமே வந்து செக் பண்ணுவாங்க. உங்களுக்கே தெரியும், விசிபிலிட்டி எல்லாத்துலேயுமே அக்யூரஸியாக வந்து பார்ப்பாங்க. அதனால் வந்து மெடிக்கலுக்கு வந்து நீங்கள் தயாராகிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய தரப்புலேருந்து டாக்குமெண்ட்டில் வந்து ஒரு சில பேர் வந்து ரிஜெக்ட் ஆவாங்க. அந்த பேர் தப்பாக இருக்கிறது அந்த மாதிரி இதில் வந்து ஒரு சில பேர் வந்து மிஸ் மேட்ச் ஆவாங்க. அதனால் வந்து டீட்டெயிலாக இது பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய வெப்சைட் வந்து joinindian.net.in அந்த இதில் தான் நீங்கள் வந்து போய் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஒன்ஸ் வந்து நல்லா பார்த்துட்டு நல்லா அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு எக்ஸாம் சென்டர்லாம் வந்து உங்களுக்கு நியர்பையில் தான் இருக்கும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மதுரையில் இருக்கோம், மதுரை அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் ஏதாவது பக்கத்தில் நியரில் எந்த இருக்கோ அதை வந்து பார்த்து வந்து கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் இன் திஸ் வீடியோ. நம்மளோட சேனல் புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். யாரும் இந்தியன் ஆர்மி புதுசாக போகிறீங்க அப்படின்னா அவங்களும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்டில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நான் வந்து வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்ளை பண்ணுற டெமோ வீடியோ வந்து போடுங்க, ஓட் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக வந்து இது பண்ணுறேன்.